அந்த பெரிய ரெஸ்டாரண்டில் வேலை செய்ய சாந்திக்கு வாய்ப்பு கிடைத்தது. மிகவும் உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் தன்னுடைய பணியை அவள் செய்து சம்பாதிக்க வந்தாள். ஆனால் அவர்களோடு வேலை செய்த சாதனாவை யாருக்குமே பிடிக்கவில்லை. அவளோடு சேர்ந்து வேலை செய்வது முடியாத காரியம் என்று அனைவருமே அலுத்து கொண்டார்கள். அந்த உணவகத்தில் 2 பெண்களாக ஒவ்வொரு பகுதிக்கும் பொறுப்பாக இருந்து உணவுக்காக வருகிறவர்களுக்கு உதவி செய்ய ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இளம் வயதுள்ள பணியாளர்களை எப்பொழுதுமே சாதனா மிகவும் கஷ்டப்படுத்துவாள் என்பது சாந்திக்கு தெரிய வந்தது. அது மட்டுமல்ல, மிக எளிதில் கோபப்படுபவர் என்றும் மற்றவர்களை காயப்படுத்தும் வார்த்தைகளை எளிதாக பேசும் ஒரு பெண்ணாகவும் இருந்தாள். தன்னை விட மற்ற பணியாளர்களுக்கு அதிகமாக டிப்ஸ் கொடுக்கும் வாடிக்கையாளர்களை கண்டால் மற்ற பணியாளர்களை குறித்து முதலாளியிடம் குறை கூறுவாள். இதையெல்லாம் கவனித்த சாந்தி தன்னை வேலைக்கு எடுத்துக்கொண்ட பொறுப்பாளரிடத்தில் போய் சாதனாவின் வேலையை சுட்டிக்காட்டி, இவளால் தாங்க முடியாத வேதனையைத்தான் நாங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது, எனவே நான் இந்த வேலையை விட்டுவிடுகிறேன் என்று கூறினார். அதற்கு அந்த மேலாளர் சாந்தியை பார்த்து, சாதனா வேகமாக வேலை செய்து நம்முடைய கடைக்கு நல்ல வருமானம் கொண்டு வருகிறாள், எனவே அவளை வெளியே அனுப்ப முடியாது. மேலும் நீண்ட காலமாய் அவள் இங்கே வேலை செய்து வருகிறாள். அது மட்டுமல்ல, நீயும் மிகச்சிறப்பாக பணி செய்கிறாய். உன்னை விட்டுவிட எங்களுக்கு மனதில்லை. இந்த உலகத்தில் நீ எங்கே வேலை செய்யச் சென்றாலும் அங்கே ஒரு சாதனா இருப்பாள். எனவே நீ எங்கும் செல்லாமல் இந்த சாதனாவை தாங்கிக் கொள்ள கற்றுக்கொள் என்று கூறினார். சாந்தி வீட்டிற்கு வந்து இரவு முழுவதும் அதை குறித்து சிந்தித்து பார்த்தாள். காலையில் தொடர்ந்து அதே கடையில் வேலை செய்வது என்று தீர்மானம் செய்தாள். அடுத்த சில வாரங்களாக மிகவும் கடினமாக தன்னுடைய வேலையை செய்தாள். சாதனாவோடு வேலை செய்ய ஏற்பட்ட நேரங்களில் தானே வாடிக்கையாளர்களுக்காக மேஜையை சரி செய்யும் வரை அவள் ஓய்வு எடுக்கலாம் என்று கூறி சற்று அதிகமான பணியை சாந்தி செய்ய ஆரம்பித்தாள். வாடிக்கையாளர்கள் சாப்பிட்ட தட்டுகளையும் பாத்திரங்களையும் சாதனாவை எடுக்க விடாமல் தானே அவைகளை எடுத்து உள்ளே கொண்டு சென்றாள். இவைகளையெல்லாம் செய்தாலும் அவள் முறுமுறுக்காமல் பொறுமையோடு இந்த பணியை செய்தாள். சில நாட்களுக்கு பின்பு சாந்தி மிகவும் கனமான சில உணவுப் பொருட்களை எடுத்து வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு சென்ற பொழுது சாதனா தானே ஓடி வந்து, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய், நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று அவள் தானே முன் வந்து சாந்திக்கு உதவி செய்தாள். முதன்முறையாக சாதனாவின் முகத்தில் சாந்தி ஒரு புன்னகையை கண்டாள். அன்பு நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளது. நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு சாதனா இருந்தாலும் அன்புடன் அவர்களை கையாளுங்கள். சாதனா போன்றவர்களைக் கண்டு வேலையை விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணியை கருத்துடனும் உண்மையுடனும் பொறுமையுடனும் அன்புடனும் செய்யுங்கள். உங்கள் வாழ்வு மற்றவர்களுக்கு ஒரு முன் மாதிரியாக மாறட்டும். என்ன செய்வோமா?